Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த லாக்டவுனில் வந்து இந்த மாதிரி கேம் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். நல்ல பிரெயின் வந்து நல்லா வளரும். ஸோ இந்த கேமோட நேமே வந்து பிரெயின்வீட்டான்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் பல்லாங்குழி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து உள்ளே அடைஞ்சிருக்கிற அந்த போரிங் அந்த இது வந்து போயிடும் சுத்தமாக. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேமை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து கோலி கேமும் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற குழி மட்டும் காலியாக இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து இந்த கோலி வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம இந்த கேம் எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் வெர்டிக்கல் அந்த மாதிரி மட்டும்தான் மூவ் இருக்கணும். எப்படி மூவ் பண்ணணுன்னா இப்போது இது ஒன்று இருக்குன்னா இங்கேருந்து இதை வந்து இப்படி மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ ஹாரிசான்டலாக பார்க்கணுன்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி விளையாடி நம்ம டார்கெட் என்னவாக இருக்கணும்னா ஒன்று தான் லாஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு இங்கே போர்டில் இருக்கணும். மற்றது எல்லாமே நம்ம வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே போகிறது தான் இந்த பிரெயின்வீட்டாவோட கேமு. ஸோ இதை இப்போ எப்படி வந்துட்டு விளையாடி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இதில் மெயின் ட்ரிக்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த கேமை நல்லா சால்வ் பண்ணோம்னா ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 இதை வந்து காலி பண்ணணும். அந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 3 நம்ம எல்லா சைட்லேயும் காலி பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் பக்கமாக நீங்கள் எந்த சைடு வேணால் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இது என் பக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரைட் சைடு வரும், இது வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து சென்டர், ரைட்டு, லெஃப்ட்டு இந்த மாதிரி தான் மூவ் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து மூவ் பண்ணணும். இதுதான் மெயின் ட்ரிக்கு. இதை மூவ் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் மூவ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சென்டராக நான் வந்து இந்த கோலியை வந்து எடுத்துகிட்டு போட்டுறேன். இப்போ இதை இங்கே கொண்டு வரணும்னா இந்த மூவ் எடுத்து நம்ம இங்கே வச்சா தான் இதை கொண்டு வர முடியும். ஸோ ஓகே, இப்போ ரைட் சைடு மூவ் முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ லெஃப்ட் சைடு மூவ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பக்கமாக மூவ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறத மூவ் பண்ணணும். இப்போ இதை இங்கே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம இங்கே டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த 3 குழியும் வந்து நல்லா வந்து போர்டில் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுத்த சைடு நம்ம மூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறத நம்ம பக்கமாக வச்சுக்கோங்க. மறுபடியும் இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ரைட் சைடாக இருக்கிறது இது தான், லெஃப்ட் சைடு வந்து இது. ஸோ இப்போ இதை வந்து நான் எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இங்கே இருக்கிறத வந்து இங்கே காலியாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிறத எடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் சைடு முடிச்சு அடுத்து லெஃப்ட்டு. தள்ளி ஆகிடுச்சா? இப்போது அடுத்தது திருப்பிக்கோங்க. இப்போது இது ரைட்டு, இது லெஃப்ட் ஆஸ் யூஷுவல். இப்போ இதை காலி பண்ணணும். ஸோ இந்த சைடில் இருக்கிறது இப்போ லெஃப்ட்டு. முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போது ரைட்டு, லெஃப்ட்டு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இது. லெஃப்ட்டு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஏ ஷேப் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த டார்கெட் தான் ஃபஸ்ட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஏ ஷேப் மாதிரி வந்திருக்கும். இப்போ உங்கள் பக்கம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஷேப் மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சர்க்குலர் மோஷனில் வந்து மூவ் பண்ணி காலி பண்ணும். ஒன்று நீங்கள் கிளாக் வைஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். இப்போ நான் முதல்ல வந்து என் பக்கம் இதை நான் திருப்பிக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம சர்க்குலர் மோஷனில் இல்லாட்டி ஆன்டி சர்க்குலர் மோஷனில் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து எடுக்கிறேன். சர்க்கிள் மோஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு டீ ஷேப்பில் கிடச்சிருக்கோம். டீ ஷேப்பில் இருக்கிறத நம்ம வந்து இப்போ எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம் நம்ம கொண்டு வரதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் விளையாடலாம். உங்கள் பசங்களுக்கு வந்து எடுத்தோடனே இதோட சொல்யூஷன்லாம் கொடுக்காதீங்க. அவங்கள நல்லா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து இது மாதிரி விளையாட விடுங்க. அப்போ தான் அவங்க பிரெயின் டெவலப் ஆகி யார் வந்து நல்ல சூப்பராக அந்த 1க்கு கொண்டு வராங்களோ அவங்க தான் வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்லி வரவே முடியல அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நம்ம இது பண்ணிவிடலாம். ஸோ இந்த கேமு பல்லாங்குழி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து எப்போவுமே மறந்துடாதீங்க. ரொம்ப நல்ல கேமு. ஸோ இந்த கேமோட சொல்யூஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.